ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீப்பத்துறையில் இருக்கிற சென்னம்மா கோவில் குலதெய்வத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த குலதெய்வம் வந்து ஆடி மாதம் ஃபுல்லாகவே விசேஷம். ஆடி மாதம் எல்லாமே மக்கள் நிறையா வந்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக சொன்னோம்னா வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு வந்து கூட்டம் இன்னும் ஹெவியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் காலை வைக்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆடி 18 ரொம்ப விசேஷம். எங்கே இருக்கிற மக்களும் வந்து இங்கே ஆற்றுல நீராடிட்டு தெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு போவாங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து ஆற்றுல தண்ணி இல்லை அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. நாங்கள் விசாரித்தோம். ஆடி 18க்கு நாங்கள் போகல, அங்கே இருக்கிறவங்கள வந்து விசாரித்தோம். கிருஷ்ணகிரி டேமில் தண்ணி இல்லை போல் இருக்குது, அதனால் தண்ணி திறந்து விடலை. அதனால் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா, ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் தெரிஞ்சது. தண்ணி இப்போ வரும் போல் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம். ஆனால் தண்ணி இல்லைங்க. இப்போ ஒரு வாரமாக மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த மழையோட தண்ணி தான் கொஞ்சம் ஆற்றுல கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கு. தண்ணி இல்லைன்னு சொல்லாமல் கொஞ்சம் தண்ணி போயிருக்கு. அதுலேயே நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. முடி காணிக்கை கொடுக்குறவங்க எல்லாமே இங்கேயே கொடுப்பாங்க. ஆடி மாதத்தில் தான் நிறைய பேர் மொட்டையும் அடிப்பாங்க, காது குத்துவாங்க. பசங்களுக்கு எல்லாமே ஆடி மாதத்தில் காது குத்திடுவாங்க மொட்டை அடித்து. பாருங்க, இங்கேருந்து பார்க்கும்போது லைட்டாக தண்ணி தெரிஞ்சது. ஸோ தண்ணி இருக்கும்னு நினச்சிட்டு போனோம். தண்ணி கொஞ்சமாக தான் இருந்தது. சரி, இப்போ கீழே போயிட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் வாங்க.